நீங்க டோரிமான் இல்லைன்னா ஜாப்பனீஸ் அனிமில ஏதாவது ஹாரர் சம்பந்தப்பட்ட அனிமி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த கோஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. இந்த கோஸ்டோட பேரு தான் ரோக்குரோகுபி. இந்த ரோக்குரோகுபி பேய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் மட்டும் ஒரு பெண்ணோட கழுத்து வந்து ரொம்பவே நீளமா ஆகி சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் தூங்க விடாம ரொம்பவே தொந்தரவு பண்ணும். இந்த ரோக்குரோகுபியை சார்ந்த பேய்கள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் ரொம்பவே சாதாரணமாக மக்களோட மக்களாக தான் இருக்கும். இரவு நேரத்தில் தான் இதோட உண்மையான தோற்றத்தை அது வெளிப்படுத்தும். அதுவும் இது இருக்கக்கூடிய ஹோஸ்ட் வந்து தூங்கக்கூடிய நிலையில தான். ரோக்குரோபியா மாறிய பெண்கள் வந்து இரவு நேரத்தில் தூங்கும்போது அவங்களோட கழுத்து ரொம்பவே நீளமாகும். அவங்களோட நீளமான கழுத்தும் அந்த தலையும் அவங்களோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள தூங்க விடாம ரொம்பவே தொந்தரவு பண்ணும். அதோட அவங்க தனியா இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்பவே அது பயமுறுத்தும். ஒரு சில ஜப்பான் கதைகள்ல அது பயமுறுத்துறதோட விட்டுருன்னு, ஆனா சில கதைகள்ல அது ரத்தமும் குடிக்கும்னு சொல்றாங்க. இந்த ரோக்குரோபியை பற்றிய கதைகள் வந்து ஜப்பான்ல 1600ல இருந்து 1868 வரைக்கும் பரவலா காணப்படுது. எப்படி இந்த ரோக்குரோபியா பெண்கள் மாறுவாங்க? ஜப்பான்ல ஒரு அழகிய பெண் வந்து அவங்களோட சாமுராய் கணவனோட வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட கணவன் வந்து சாமுராயா இருக்கிறதுனால அவர் அடிக்கடி போருக்கு போயிருவாரு. இரவு நேரத்துல இவங்க தனியா இருக்கிறதுனாலயே இவங்க ரோக்குரோபியா மாதிரி அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள ரொம்பவே பயமுறுத்தி இருக்காங்க. ஒரு நாள் இது அவங்க கணவருக்கு தெரிய வரும்போது அவர் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிறாரு. அவர் ஒளிஞ்சிருக்கும் போது அவரோட மனைவியே ரோக்குரோபியா மாறுறதை பார்த்து அவர் ரொம்பவே திகைச்சு போயிட்டாரு. இருந்தாலும் விடிஞ்சதுக்கு அப்புறமா மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரோட மனைவி கிட்ட அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவரோட மனைவியும் அழுதபடியே சொல்றாங்க, இந்த சாமுராய் அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தரை ஏமாத்திட்டதாகவும் அவரோட சாபத்தினால தான் இவங்க இரவு நேரத்துல ரோக்குரோபியா மாறுறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமா இந்த கதைக்கு வந்து பல வெர்ஷன்ஸ் இருக்கு. பெரும்பாலான இடத்துல இந்த கதை இது மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்பவே மாறுபடுது. இதுக்கப்புறமா அவங்க ஒரு புனித நீர் கிடைச்சு அவங்க குணமாயிட்டதாகவும் சில கதைகள் அவங்க அப்படியே இறந்துட்டதாகவும் சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பேயோட கழுத்து மட்டும் இந்த மாதிரி நீளமாகி எல்லாரையும் பயமுறுத்துறது மட்டும் ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு.